தென் மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட சேத விவரங்களை துரிதமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பல இடங்களில் கனமுதல் அதிகனமழை பெய்து தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தென் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அணைகளின் நீரிருப்பை கண்காணிக்க வேண்டும் என்றும் அணைகளிலிருந்து நீரை திறந்துவிடும் போது பொதுமக்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் முன்னதாகவே தங்க வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேத விவரங்கள் உட்பட அனைத்து சேத விவரங்களையும் துரிதமாக கணக்கிட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அந்தமான் கடற்பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் அதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்படவுள்ள மழை பாதிப்புகள் குறித்தும் விவாதிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து நீர் திறப்பு அதிகரிப்பால் வண்டலூர் மீஞ்சூர் சர்வீஸ் சாலையில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குன்றத்தூர் பகுதியில் வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் சென்டர் மீடியன் வழியே சாலையின் மற்றொரு பக்கத்தில் இருந்து பயணித்து வருகின்றனர். புழலேரியிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளதால் சென்னை மாதவரம் வடபெரும்பாக்கம் பிரதான சாலையை வெள்ளநீர் சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து 3வது நாளாக 3 அடி வரை சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மாதவரத்திலிருந்து வடபெரும்பாக்கம் வழியாக செங்குன்றம் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். உடுமலை அமராவதி அணையில் இருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். நேற்று முன்தினம் முதல் அமராவதி அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 36,000 கன அடி உபரிநீர் திறக்கப்படுவதால் ருத்ரபாளையம், மடத்துக்குளம், கனியூர், கடத்தூர் உள்ளிட்ட ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அணையை பார்வையிட்ட ஆட்சியர் கிறிஸ்துவராஜ் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து ஆறுதல் கூறினார். உடுமலை அருகில் உள்ள கோடந்தூர் மலைவாழ் மக்களின் கடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் கோடந்தூர் மாரியம்மன் கோயில் அருகே ஆற்றங்கரையோரத்தில் அப்பகுதி மலைவாழ் மக்கள் தங்களின் வாழ்வாதாரமாக கடைகளை அமைத்துள்ளனர். இந்நிலையில் கேரள மாநிலம் மறையூர், தூவானம், பாம்பாறு, சிலந்தியாறு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் மழையால் உடுமலை அருகே உள்ள ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோடந்தூர் பகுதியில் ஆற்றங்கரையோரத்தில் இருந்த கடைகள் மற்றும் கடைகளில் இருந்த பொருட்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் கிராம மக்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் மங்களகிரி விலக்கு அருகே காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. குளம், குட்டைகள் நிரம்பி உபரிநீர் வெளியேறுவதால் அருகில் உள்ள சூசைபாண்டியபுரம் பகுதியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 5,000 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளநீர் கந்தசாமிபுரம், புதுச்சின்னப்பாளையபுரம், மாதலாபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விளைநிலங்களுக்குள் புகுந்துள்ளது. அந்த பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய், வெங்காயம், உளுந்து, மக்காச்சோளம் பயிர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. நீர்நிலைகளை முறையாக தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த காற்றாற்று வெள்ளம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வருது. இந்த தண்ணி முழுக்க முழுக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ட்ரான உடனே இதுல இருந்து காடலோடி பெருக்கா, வேம்பார் பெருக்கா பூராத்தையுமே அழிச்சிருது. இந்த ஓடையை சரி செய்யணும். அதே மாதிரி இந்த ஓடை தூர்வாரப்படாதனால தான் அந்த தண்ணி பூராமே விளைநிலங்களில் பாஞ்சு எல்லா நிலங்களுமே ஆண்டுதோறும் இந்த மாதிரி நிலைமையில நாங்கள் சந்திக்கிறோம்.
இந்த நிலைய மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் கணக்கில் கொண்டு உரிய நிவாரணம் இந்த ஆண்டு வழங்கணும். வயல்களில் தேங்கியுள்ள நீர் வடிந்ததும் கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டு நிவாரணம் வழங்கப்படும் என உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். காட்டுமன்னார் கோவிலில் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டியளித்தவர் இதனை கூறினார். திடீரென்று இந்த காட்டுமன்னார் கோவில் பகுதி அரியலூர் மாவட்டத்தில் பெய்த மழை வீராணா ஏரியில் மீறி தண்ணீர் வந்த காரணத்தால் திடீரென்று ஒரு 4 அடிக்கு மேல் இங்கே தண்ணீர் வந்தது காரணம். அது கணக்கெடுக்கின்ற பணி தண்ணீர் வடிந்தவுடன் கணக்கெடுத்த பணி நடைபெறும். அதற்குரிய நிவாரணங்கள் வழங்கப்படும். கையில் கிடந்த இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட காப்பீட்டு நிறுவனங்கள் 2021 1699 கோடியும் 2022-23 1764 கோடியும் 2023-24 457 கோடியும் 2024-25 160 கோடி ரூபாய் நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது.